ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். யாரோ மரத்தடியில் விழுந்து கிடப்பதாக வீரன் வந்து பல்லக்கில் சென்று கொண்டிருந்த அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவிக்க, அவரும் கீழே இறங்கி பார்க்கப் போகையில் அங்கே விழுந்து கிடந்தது இளவரசன் மதுராந்தகன் என்று அறிந்து அவர் திகைத்து போனார். ஈனமான குரலில் மதுராந்தகன் முனகிக் கொண்டிருந்தான். ஏன் இப்படி நடந்தது என்ற விவரங்களையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டே அவனை தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிவிட்டு மற்ற விவரங்களெல்லாம் நாதன் கோவிலில் அவருடைய இல்லத்தில் போய் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று மதுராந்தகரிடம் கூறி அனிருத்தர் தன்னுடைய பல்லக்கிலே மதுராந்தகனை ஏற்றி விடுகிறார். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்த கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டு வரச் சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் பெரும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி, இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படியே செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன் என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் என்று செய்துவிட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன். அனிருத்தர் அதிசய கடலில் முழுகிப் போனதாக பாவனை செய்து, இளவரசே, சோழ குலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை. ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாகச் சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம் என்றார். ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதிஉபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள். அனிருத்தர் புன்னகை புரிந்து, ஆம் இளவரசே, தங்கள் நன்றியை செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூட ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் மனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே. ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதைக் காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றார். மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்து கொண்டு, முதன் மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்?
பழுவூர் இளையராணியின் மூடுபல்லக்கில் என்னை பிரயாணம் செய்யச் சொல்வதன் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான். இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாயிற்று? முன்னே எல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும். மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று. முதன் மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான். இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன். அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை. மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறீர். இன்றைக்கு ஏதோ அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்லுகிறீர். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன். இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. பொறுத்தோர் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாகச் சொன்னாலும் பூமி ஆள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வதுதான் உசிதம். ஐயா, என்ன சொல்லுகிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்ததென்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால் முதன் மந்திரியோ சிறிதும் பதட்டமில்லாமல், இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீரோதி வீரரான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படி ஆகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக இரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவருடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு விதமாயிருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கூறலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள்
தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? இளையவர் அதாவது அரிஞ்சயரின் பேரர் ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வர்றது முறைமையா? ஆடி 18 இரவு கடம்பூர் மாளிகையில் இது குறித்து விவாதம் நடந்ததையும், அன்னையின் வாக்கே தெய்வ வாக்கா மதித்து வந்த மதுராந்தகரின் மனசில் சில காலமாக சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியதுங்கிற எண்ணம் வளர்ந்து வந்திருப்பதை தனாதிகாரி குறிப்பிட்டு அதுக்கான அத்தாட்சியா மதுராந்தகரை மூடு பல்லக்கிலிருந்து வெளியே வர கேட்டுக்கிட்டதையும் பார்த்தோம். முதன் மந்திரியின் கட்டளைப்படி சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேணாம்னு எச்சரிக்கை செய்ய ஆழ்வார்க்கடியான் மேற்கொண்ட முயற்சியும் பயனளிக்கல. தன் மகனின் விபரீத போக்கினால பேரதிர்ச்சிக்கு உள்ளானாங்க செம்பியன் மாதேவி. மிகவும் சிரமப்பட்டு வேதனையை அடக்கிக்கிட்டு வந்த அந்த மூதாட்டி பழையாறையில் நடந்த அந்தரங்க உரையாடல்ல மகனுக்கு கூறின அறிவுரை நேயர்களுக்கு நினைவிருக்கும். மக்களின் அபிமானம் இல்லாம எந்த அரசனும் நீடிச்சு ஆள முடியாது. அப்படி அரசு புரியறதுல புண்ணியமும் இல்லை. குரோதம் தலைக்கு ஏறிடவே என் மனசை விரோதிகள் யாரும் கெடுக்கல. உண்மையில என் ஜென்ம விரோதி என்னை பெற்றவளான நீதான்னு கத்தின மதுராந்தகன் கொஞ்சம் அடங்கின போது அரண்மனை வாசல்ல எழுந்த மக்களின் ஓலக்குரல் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டது. சற்றைக்கெல்லாம் அனிருத்தரையும் என்னுடைய முதன்மையான சத்துருன்னு சொன்னவன் இப்போ வகையா சிக்கிக்கிட்டான். சரி, சில சொற்களை பார்ப்போம். நிபுணர், வல்லுனர், திறமைசாலி. சூடாமணி விகாரம் பற்றின குறிப்புகளை ஆசிரியர் தந்தபோது ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த சைலேந்திர வம்ச மன்னர்களில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் அரசனை புகழ்ந்தது நினைவிருக்கும். ஞானத்தில் பிருகஸ்பதி, அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன், இரவலருக்கு கற்பகத்தரு, இப்படியெல்லாம் வர்ணித்த ஆனைமங்கல செப்பேடுகள் அவனை ராஜதந்திரங்களில் நிபுணன் புகழ்ந்ததை நினைவு கூர்ந்தார் அல்லவா? சந்தர்ப்பம், இச்சொல்லின் பொருள் இணைப்பு, தொடர்ச்சி. கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தக்க தருணம். அசந்தர்ப்பம் இதன் எதிர்ச்சொல். சரியான தருணம் அமையாமை, காலத்தவறு. பகிரங்கம், வேர்ச்சொல் பகிஸ், அதாவது வெளிப்படை. அங்கம் வடிவம். பகிரங்கம் வெளிப்படையான கருத்து வடிவம். இதன் எதிர்ச்சொல் அந்தரங்கம். அந்தர் உள்ளே. அந்தரங்கம் வெளிவராத கருத்து, அதாவது ரகசியம். மதுராந்தகனின் பகிரங்க கோரிக்கை அல்லது எதிர்ப்பு என்னவா இருக்கும் பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.